வெல்கம் டு அவர் குருகுலம். கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் 2025 கால்பர் உங்களுக்கு 14ஆம் தேதி டிப்ளமோ லெவலில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. மார்னிங் கோட் நம்பர் 388க்கு ட்ரேடு டிராட்ஸ்மேனும், அதே மதியம் சப்ஜெக்ட் கோட் நம்பர் 443க்கு டிப்ளமோ லெவலில் இருக்கக்கூடிய ஜேடிஓ ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் ஓவர்சீஸ் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் கீ இன்னும் டிஎன்பிஎஸ்சி அவங்க சைடு இன்னும் டென்டேட்டிவாக ரிலீஸ் பண்ணலை. கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் கீ நம்மளையோட நான் டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி பார்க்குறேன், எனக்கு டைம் கிடச்சிச்சுன்னா. இதில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேர் எல்லாருமே ஆன்சர் பார்த்துருப்பீங்க, அங்கேயே நெட்டில் பார்த்துருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி விடக்கூடிய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ படி இதுக்கான கட் ஆஃப் எவ்வளவு இருக்கலாம். அதாவது ஜேடிஓக்கு வேகன்சி கம்மி, உங்களுக்கே தெரியும். அரௌண்ட் ஒரு 120 130 தான் இருக்கும் உங்களுக்கு. சிவிலுக்கு சொல்கிறேன். அப்போ முன்னாடியோட கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ வேகன்சி கம்மியாக இருக்குது. இனிமேல் ஆடம் ஆகுமா அப்படின்னா, டிசம்பர் மந்த் அவங்க அடுத்த வருஷத்துக்கான, அதாவது 2026க்கான ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒருவேளை அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதில் சேர்க்குறாங்களா, இல்லை இதில் கொஞ்சம் வேகன்சி சேர்க்குறாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அப்படியே சேர்க்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு மாஸ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இதில் ஆட் ஆக போகிறதில்ல. உங்களுக்கே தெரியும், கம்மியான வேகன்சிஸ் தான். சப்போஸ் ஆட் ஆனாலும் ஆட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. கூடுதலாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி எதிர்பார்க்கறது ஏன் முடியாது அப்படின்னு சொல்றேன்னா, அடுத்த வருஷத்துக்கான ஆனுவல் பிளான் 2 மாசத்துல ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்த ஜேடிஓ எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய பேர் எக்ஸாம் எழுதிட்டு வந்த உடனே மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு இருந்திருக்கும். ஈஸியா இருக்கா அப்படின்னா கரெக்டு தான். ஒரு 165 கொஸ்டின் ஓரளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த 2 வருஷம் 1 வருஷம் படிச்சுட்டு இருக்க உங்களுக்கு 165 கொஸ்டின்ங்கிறது அந்த அட் டைம்ல பார்த்தோன்னே இதுக்கு இதுதான் அப்படிங்கிற ஆன்சர் முடிவு பண்ணியிருக்க முடியும். அதுக்கடுத்து ஒரு 10 கொஸ்டின் கொஞ்சம் யோசிச்சு அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். டோட்டலா நம்ம சொல்ல போனோம்னா 200க்கு 170 ஆரம்பிச்சு 175 கொஸ்டின் வரையும் ஒரு ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒர்க் போட்டிருக்காங்க. லாஸ்டா 1 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்காங்க, 2 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஓரளவுக்கு இந்த ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அப்ப என்ன சார் 200க்கு 175 கொஸ்டினே அசால்ட்டா ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்றீங்களே, அப்ப கட் ஆஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அந்த 175 ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு மேல எடுக்கக்கூடியது ரொம்ப ரேர் தான். ஒரு 2 3 4 பேர் தான் எடுப்பாங்க. 180னா ஒரு கம்மியான பேர் தான் எடுக்க போறாங்க. அதனால அது நம்ம கணக்குல இல்லை. அப்ப ஆவரேஜா எவ்வளவு கொஸ்டின்ஸ் சார் இதுல போட முடியும் அப்படின்னா, 170+ கொஸ்டின்ஸ் நீங்க போட முடியும். நல்லா சொல்லணும் அப்படின்னா 170 to 175 கொஸ்டினுக்குள்ள நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்க அப்படின்னா டெக்னிக்கலை பொறுத்தவரை ஓரளவுக்கு பயம் இல்லாம இருக்கலாம். ஓகேவா? ஜென்ரல் ஸ்டடிஸ் இதுக்கு முன்னாடி அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. அதை பொறுத்தவரை உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ்னா 100க்கு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஒரு 60 to 65க்குள்ள இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பயப்படாம இருக்கலாம். அப்பயே சொல்லியிருப்பேன். ஏன்னா கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா தான் கேட்டாங்க நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸ். அப்ப 65 to 75 அதுல போடுற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல சொல்றேன், நான் ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் 1ல சொல்றேன். அப்ப இதுல 170 to 175 வரையும் போடலாம் அப்படின்னு சொல்றேன். அப்ப எவ்வளவு வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, ஒரு டெக்னிக்கல்ல மினிமம் நான் சொல்றேன், மினிமம் டெக்னிக்கல் ஒரு 170 to 175 போட்டிருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பயப்படாம இருக்கலாம். எப்ப அப்படின்னா பிளஸ் இதே சமயம் நீங்க பேப்பர் 1ன்னு சொல்லக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸ்ல 60 to 65 கொஸ்டின்ஸ் நீங்க போட்டிருக்கணும். அப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இங்க ஒரு 175 அதுல ஒரு 65 அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது? கிட்டத்தட்ட 240 கொஸ்டின்ஸ் வருது. இல்ல இங்க ஒரு 170 அங்கே ஒரு 165 அப்படின்னா 235, இங்க ஒரு 170 இங்க ஒரு 60னா 230. அப்ப கிட்டத்தட்ட 230லேருந்து 230 to 235னா கொஞ்சம் பயப்படாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். 235க்கு மேல கொஸ்டின் நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பயம் வேண்டியது இல்லை, ஓரளவு கிடைச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா நீங்க ரிசர்வேஷனா ஒதுக்கிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய 120 போஸ்டிங்ல ரிசர்வேஷனா ஒதுக்கிட்டு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டி நீங்க பிரிக்கும் போதுமே நான் அப்ராக்சிமேட்டா சொல்றேன், ஒரு 15 to 18 போஸ்டிங் தான் வருதுன்னு வச்சுக்கிறேங்க. அந்த 15 to 18 போஸ்டிங் தான் உங்களுக்கு பெக்கி இருக்கு அந்த ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது. எதை ரிசர்வேஷனா ஒதுக்கிட்டு முன்ஸ் ரிசர்வேஷன் அது இதுன்னு எல்லாத்தையும் ஒதுக்கினதுக்கு அப்புறம் சொல்றேன். அப்ப அந்த 15 to 17 கொஸ்டின் அந்த போஸ்டிங் தான் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் போக போறீங்க. பிசி இருக்கு, எம்பிசி இருக்கு, அப்படின்னு கிரேட் வைஸ் நீங்க போக போறீங்க அப்படின்னா, அப்ப நீங்க இப்ப ஏன்னா ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்கன்னா 90% மார்க் எல்லாரும் ரீச் பண்ண மாட்டாங்க.
ஆனா ஒரு 25 to 35% பீப்புள் வந்து ரீச் பண்ணுவாங்க. அது பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்காது. ஏன்னா நிறைய ஒரு 500 வேகன்சி இருக்கும்போது 1000 வேகன்சி இருக்கும்போது அது பெரிய இம்பாக்டை கொடுக்காது. அதே வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் பிரிக்கும் போது 15 போஸ்டிங் தான் இருக்கு, 18 போஸ்டிங் தான் இருக்கு. அப்படிங்கும் போது அந்த மினிமம் 25 to 35% எப்பயும் அதிக கொஸ்டின் போடுவாங்கல்ல, அவங்க இப்பயும் போட்டுருப்பாங்க. அப்படிங்கும் போது கொஞ்சம் 160 கொஸ்டின் 155 இதெல்லாம் போட்டிருக்கவங்க வந்து பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். இதுதான் உண்மை. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அடுத்ததுக்கு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் இதோட நிலைமையை சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஒரு கம்பெனி வைஸ் எவ்வளவு போஸ்டிங்ஸ் வந்து இதுல வந்து நம்ம ஒதுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுல எவ்வளவு பேர் வந்து நார்மலாவே நல்லா கொஸ்டின்ஸ் போடக்கூடியவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே ஒரு 10 to 12 பேர் வந்து எவ்வளவு கஷ்டமா கொஸ்டின் கேட்டாலுமே அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ரீசனபிளான நல்ல ஒரு ஸ்கோர் பண்றக்கூடிய நபர் தான் இருப்பாங்க. அப்படிங்கும் போதே நீங்க பாத்துக்குதுங்க. ஓகேவா? அதனால 155 156 இப்படி கொஸ்டின்ஸ் தான் நீங்க போட்டிருக்கீங்க. அதுலயும் ஒரு 55 கொஸ்டின் தான் போட்டிருக்கீங்க பேப்பர் 1 அப்படின்னா, ஐ மீன் 2 சேர்த்து 230 கொஸ்டின் கீழே போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க அடுத்த எக்ஸாமுக்கு நம்பிக்கையா படிக்க ஆரம்பிங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு வேலை இதுல போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகி இதுலயே உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிடுறாங்க, இதுலயே கிடைக்குது அப்படின்னா நல்ல விஷயம் தானே. சப்போஸ் கிடைக்கலாட்டி இதை நம்பி இருந்துட்டு அடுத்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணாம நீங்க போயிருவீங்க. ஏன்னா அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கேப் இருக்கு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரின்னு ஒரு 4 மாசம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேப் இருக்கும்போது நீங்க மறந்துடுவீங்க. சப்ஜெக்ட் வந்து திருப்பி வந்து புதுசா படிக்கிற மாதிரி. அப்ப அந்த அளவு கொண்டு போயிடாதீங்க. இன்னொரு கால்பர் வந்த மாதிரி இப்பயே வந்து நீங்க படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. புதுசா படிக்க போறீங்க அப்படின்னா நீங்க அதுக்கான ப்ராப்பர் கிளாஸஸ் நோட்ஸ்லாம் வாங்கி கரெக்டாக கிளாஸை கன்டினியூ பண்ணுங்க. ஆல்ரெடி படிச்சிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து நிறைய வந்து அப்டேட் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் போட்டு பாருங்க. நான் திரும்பவும் சொல்றதுதான் எல்லாருக்கும், அதாவது நீங்க வந்து கன்சிஸ்டன்சியா வந்து போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் வந்து உங்களுக்கான சக்சஸ் கிடைக்கும். இதுக்கான ஆன்சர் கீ வந்து கிட்டத்தட்ட டிஎன்பிசி டெரிட்டிவா என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம் ஒரு சில கொஸ்டின்ஸ். அது ரிலேட்டடா புக்கை கம்பேர் பண்ணி நான் வந்து கொடுக்க ட்ரை பண்றேன். ஒரு 70% பாசிபிலிட்டி இருக்கு. நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன் அப்படின்னா இந்த ஜேடிஓக்கு வந்து டெக்னிக்கலுக்கு மட்டுமாச்சு 200 கொஸ்டினுக்கும் கரெக்டா ஒரு 99% கரெக்டா நம்ம டிஎன்பிசி டென்டேட்டிவ் ஆன்சருக்கு பேஸ் பண்ணி அதுக்கடுத்து நம்ம சேலஞ்ச் பண்ணும்போது புக்கில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஓரளவு நான் கொஸ்டின் கொடுக்க பாக்குறேன். நம்ம கீயை வச்சு நீங்க செக் பண்ணி பாருங்க. அது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்ற கட் ஆஃப் நம்ம கீக்கு கரெக்டா தான் இருக்கும். இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட டிஎன்பிசி இது ஈக்குவலா தான் இருக்கும். அதனால திரும்பவும் நான் சொல்றேன், நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் சொன்ன அந்த மார்ஜின் கீழே நீங்க கொஸ்டின்ஸ் இருக்கீங்க அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வர செப்டம்பர் 20 நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ்ல யாரும் ஜாயின் பண்ணணும்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.